வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நம்ம நிறைய ஆலயங்களை பத்தி பேசிட்டு வரோம். அந்த ஆலயங்கள் நிறைய கிளைண்ட்டுக்கு பெரிய ஆறுதலாகவும் பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு ஸ்தலமாகவும் அந்த இடம் இருக்கிறது அப்படின்றது போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் கொடுக்குறேன். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு ஆலயம், இந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புண்ணியம் செஞ்சவங்க அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நிறைய பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கும். அந்த புண்ணியம் உங்களே சேரும். நீங்கள் ஏதாவது குரூப்பில் இருப்பீங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோயில். தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க. நிறைய பேர்த்துக்கு கொடுங்க. இந்த சேனல் நான் இந்த பதிவு இந்த கோயிலை பற்றி போடுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். என்னன்னா, சனீஸ்வரன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயங்கர பயம், ஒரு மன அழுத்தம். இதில் சனீஸ்வர பகவானால் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனியோ, 7ஆம் இடத்தில் சனியோ, கலஸ்திரஸ்தானம், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான அங்க சனியோ, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வரனோ இங்கெல்லாம் இருந்தா அவங்களுக்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் திருமணம் தாமதம், லேட்டா. ஏன்னா சனி தாமத கிரகம், ஆனால் தடை கிரகம் கிடையாது. அப்போ ரொம்ப லேட் பண்ணுவார். 33 ஆச்சு கல்யாணம் நடக்கலை, 29 ஆச்சு பெண்கள் சொல்கிறாங்க கல்யாணம் இல்லை. அவங்க ஜாதகத்துல எல்லாம் 75% மேலே இந்த ரூல் பொருந்தி வருது. லக்னம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். அப்போ இவங்களுக்கெல்லாம் திருமண தாமதம், தடை, போராட்டம், நெருக்கடி, மன அழுத்தம் நிறைய இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு சனீஸ்வரன் 6, 8, 12 மறையும் போது தொழில் தடை. 12ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கும்போது நிறைய பேருக்கு பிரச்சனை, போராட்டங்கள். இவங்களுக்கெல்லாம் தூக்கம் ஒன்று தான் பிரதானமாக இருக்கும், இல்லை தூக்கம் வராது. ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரதானமாக போயிட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தால் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பார். இவங்க எல்லாருமே, சார் நான் திருநள்ளாறு போயிட்டேன், நான் திருக்கொள்ளிக்காடு போயிட்டேன், நான் குச்சனூர் போயிட்டேன், எங்களுக்கு நிறைய நான் சனீஸ்வரன் ஆலயங்களுக்கு போயிட்டேன் சார் ஒரு பக்கம் சொன்னால் கூட, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரூல், 7ஆம் இட சனி, 2ஆம் இட சனி, 5ஆம் இட சனி, அதுக்கானவே ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலை யார் ஒருவர் சென்று சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு திருமணத்தில் தடை விலகி, தொழிலில் இருக்கிற தடை விலகி, மன நிம்மதி அடைந்து, உடல் மாற்றுத்திறனாளிகள், கால் வலி, கை வலி, கால் தொந்தரவு, கை தொந்தரவு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, சரியாகலை, இன்னும் போராட்டமாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குன்னு யாராவது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான கோயில் தான் இது. குறிப்பாக பூச நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருக்கிறீர்களோ, அல்லது பூச நட்சத்திரத்தில் இருந்து யாருக்கு ஒரு கிரகம் திசை நடத்துகிறதோ அவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் இது. அந்த ஆலயத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். சுவாமி பேரு அக்ஷயபுரீஸ்வரர். சுவாமி பேரு அக்ஷயபுரீஸ்வரர். சிவன் ஸ்தலம். கிட்டத்தட்ட 700 வருடத்துக்கு மேற்பட்ட கோவில், ஒரு 1000 வருடத்துக்குள்ள இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல் கோவில். ஊர் பேரு விளங்குளம். விளாங்குளம்லாம் இருந்து மருவி விளங்குளம்னு மாறிடுச்சு. விளங்குளம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கோவில். விளங்குளத்தில் அக்ஷயபுரீஸ்வரர் சிவன் கோயில். உடனே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த கோயில் எங்கே இருக்குது, நாங்கள் எந்த பஸ் பிடிச்சி போகணும், எந்த ரூட்டு, தயவு செஞ்சு கேட்டுறாருங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு பதில் சொல்கிறதுக்கு நேரமின்மை. நெட்டு கூகுளில் போய் இந்த கோயிலை சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எப்படி போகலான்னு கூகுள் மேப் உட்பட அதுலேயே இருக்கும். நீங்கள் அதில் விசாரித்து அதில் பார்த்தும் நீங்கள் போய்க்கலாம். ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, யாரும் தயவு செய்து சங்கடப்பட வேண்டாம், கோவித்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்படிப்பட்ட கோயில்களெல்லாம் உங்களுக்கு சொல்வது என்பதே நான் பாக்கியமும் நினைக்கிறேன்.
அதை நீங்க தெரிஞ்சுக்கிறப்ப நீங்களும் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதான் உண்மை. அப்போ ஒரு தொழில் தடை, ஒரு உடல்ல மாற்றுத்திறனாளிகளாகி பிரச்சனையா ஒரு தொந்தரவா இருக்கு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, சரியாகல, உடல் வலி, வேதனை, ரணம், திருமணத்தில் தடை, சனி பகவானால் குறிப்பாக திருமணத்தில் தடை தாமதங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் அட்சயபுரீஸ்வரர், விளங்குளம், தஞ்சாவூர் மாவட்டம். நீங்க கூகுள் பண்ணி போய்க்கிங்க கோயிலுக்கு. போக வேண்டிய நாள் ஒரு பூச நட்சத்திரம் அன்றோ அல்லது சனியினுடைய கிழமை, சனிக்கிழமையிலேயோ நீங்கள் செல்லலாம். 8 விதமான அபிஷேக பொருள்களால் அங்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. சனீஸ்வரன் ஒரு சாபம் பெற்று அந்த கோவிலுக்குள்ள தாங்கி இப்படி நடந்து வர்றார். வரும்போது அந்த விளாமரத்தினுடைய வேரை தடுத்து கீழே விழுந்து ஒரு மாதிரியே ஒரு கத்துறார். ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரியே கத்துறார். ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த கால் ஏற்கனவே அவருக்கு பிரச்சனையா இருக்கும் இல்லைங்களா? சனீஸ்வரனுக்கு புராண கதைகளே அதுதானே. அப்போ எழுந்து நிற்கும் போது அம்பிகையும் சிவபெருமானும் சிறப்பாக காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து அவருடைய அந்த கால் மந்தன் சரியில்லாத நிலையில் இருந்த அந்த கால் சரியாகி அற்புதமாக தன் சாபத்தையும் தோஷத்தையும் நீக்கி கொள்கிறார். அது நிறந்த நாள் ஒரு பூச நட்சத்திர நாள்ல அங்க நடந்திருக்கு. எல்லா கோயில்களிலும் நவகிரகங்கள் இருக்கும். இங்க நவகிரகம் இல்லை. சனீஸ்வரனும் சூரியனும் தனித்தனி ஆலயத்தில் இருப்பாங்க. சனீஸ்வரன் இங்க எப்படி இருக்காருன்னா, மேக்சிமம் எல்லா ஆலயத்திலையும் மேற்கு பார்த்திருப்பார், இல்லைன்னா கிழக்கு பார்த்திருப்பார். இந்த ஆலயத்தில் திருமண கோலத்தில், நோட் திஸ் பாயிண்ட், திருமண கோலத்தில் யமத்துக்கு என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கி, என சனீஸ்வர பகவானுடைய அதிதேவதையாக யமதேவனும் போற்றப்படுகிறார். யமத்துக்கு நோக்கி, தெற்கு நோக்கி சனீஸ்வர பகவான் அங்கே இரு தேவியர்களுடன், தனது இரு மனைவியருடன் அனுக்கிரகமூர்த்தியாக, தனது அந்த உடல் ஊனம் நிவர்த்தியாகி, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவர் நிவர்த்தியாகி அனுக்கிரகமாக பரிபூர்ணமாக ஒரு பூச நட்சத்திர நாள்ல அவர்களுக்கு அம்பாளும் சிவனும் காட்சி கொடுத்து அவருக்கு நிவர்த்தி பண்ணி திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. இதை நான் சொல்றதுல சந்தோஷப்படுறேன். அந்த ஆலயத்திற்கு குறிப்பாக சனி பகவானால் திருமண தடை தோஷம் உள்ளவர்கள் சென்று வழிபட உங்கள் வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இது பொது தகவல். உங்க மேற்கொண்டு உங்க ஜாதகத்தை வைத்து நீங்க எந்த ஆலயம் போலாமா இல்லை இங்கேயே போலாமான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்திற்கு செல்லும் போது ஒரு பூச நட்சத்திரம் அன்று போகும்போது ஒரு 8 விதமான அபிஷேக பொருள்களை நீங்க அபிஷேகம் செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா. இல்லைன்னா 9 தீபம் ஏற்றி மானசீகமாக வழிபாடு பண்ணி நல்லெண்ணெய் தீபம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலாம். திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னு வேண்டிட்டு நல்ல மானசீகமாக வேண்டிட்டு வரலாம். ஏன்னா சனி பகவானுக்கு தன் சாபம் முழுமையாக விளக்கப்பட்ட ஒரு அற்புதமான அக்ஷய திருதி அன்னைக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் போகிறோம். அல்ல குறையாத செல்வத்தையும் அங்கே இருக்கின்ற எம்பெருமான் சிவன் கொடுக்கறதாக இருக்கும். அதான் அட்சயபுரீஸ்வரர் சாமி பேர். ரொம்ப வெரி பவர்ஃபுல். தொழிலில் எல்லாம் இழந்துட்டேன், தொழில் தடை, தொழில் போராட்டம், நெருக்கடியாக இருக்கேன், யாரெல்லாம் மேச லக்னமோ யாரெல்லாம் ரிஷப லக்னமோ அவர்களுக்கு 10ஆம் அதிபதியே சனியாக வருவார். இல்லை உங்கள் லக்னத்தில் யாருக்கெல்லாம் 10ல் சனி இருக்கோ, யாருக்கெல்லாம் சனி நீசமாக இருக்கோ, இவர்களெல்லாம் தொழில் சம்பந்தமாக அங்கே சென்று மானசீகமாக வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரத்தை அடையும். குறிப்பாக ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த சனீஸ்வரன் ஆலயத்திற்கு செல்லும் போது யோகங்கள் அதிகரிக்கும். நீங்கள் வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பூச நட்சத்திரம் இல்லைங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம். பூசம்ங்கிறது தைப்பூசம் கொண்டாடுறோம், கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அவன் பூசம்ங்கிறது அந்த அதிதேவதை யாருன்னு கேளுங்க, தட்சிணாமூர்த்தி தான். இப்போ வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிறத அந்த இடம் உணர்த்துது. அப்போ யாரெல்லாம் சனீஸ்வரனால தொழிலோ உடல் பிரச்சனையோ திருமணத்தில் சனீஸ்வரனால திருமண பிரச்சனையோ யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாம் அந்த ஆலயம் சென்று தீபமேற்றி முடிந்தால் அபிஷேகம் செய்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆலயத்தில் இருந்து பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டு வர உங்கள் வாழ்வு சனீஸ்வர பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம்.
வெற்றியோடு வாழலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.